ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஒய்எம்எஸ்சி ஃபேமிலி லைஃப் ஸ்டைல். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் ஒரு ஈவினிங் ரெசிபி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் வந்து 1 கப் பச்சரிசி எடுத்து அதை நல்லா கழுவி ஒரு 4-5 தண்ணி கழுவி நான் வந்து ஒரு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை வந்து ஊற வச்சுக்கிட்டேன். பார்த்துக்கோங்க, ஒரு 1 hour வரை ஊற வச்சுக்கோங்க. அது நல்லா ஊறி வந்ததுக்கப்புறமா அந்த தண்ணியை வந்து நம்ம வந்து வடித்து எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ரெயினரில் எடுத்து வடித்து வச்சுக்கோங்க. நான் வந்து பனை ஓலை பெட்டியில் தான் ஊற்றி வடித்து வச்சுருக்கேன். இந்த பெட்டி பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது வந்து நான் வடசேரியில் வாங்கியிருந்தேன்னு. நல்லாயிருக்கும், ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்கெலாம் நல்லாயிருக்கும், வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்த்துக்கோங்க, தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் ஒரு காட்டன் கிளாத் எடுத்து அதை நல்லா விரித்து அதில் போட்டு இந்த அரிசியை நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நான் ஒரு ரேஷன் கடை வேட்டி எடுத்து விரித்து போட்டு பண்ணியிருக்கேன். பார்த்துக்கோங்க, இது நல்லா அந்த தண்ணியெல்லாம் நல்லா போகணும், காயிற அளவுக்கு நம்ம வந்து இதை நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பலகாரம் வந்து சுட்டப்புன்னு சொல்லுவாங்க, சூப்பராக இருக்கும். பார்த்துக்கோங்க, இது கூட ஒரு இஞ்சி டீ போட்டு, ப்ளைன் இஞ்சி டீ போட்டு குடிக்கலாம். இங்கே பாருங்களேன், இது நல்லா காஞ்சிச்சு. இந்த பதத்தில் கையில் ஒட்டாத அளவுக்கு வரணும். இப்படி வந்ததுக்கப்புறம் நான் வந்து இதை எடுத்து திரிச்சிக்க போகிறேன். வந்து மிக்சிலேயே நம்ம திரித்து எடுத்துக்கலாம். இது வந்து இந்த புட்டு மாவு பதத்துக்கு திரித்து எடுத்துக்கணும். பார்த்துக்கோங்க, நல்லா நைஸாக வந்துட வேண்டாம். நம்ம வந்து இதை வந்து சுட்டு சாப்பிடும்போது அது வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் இதாக இருந்தால் தான் அந்த தேங்காயெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது அது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நான் வந்து புட்டு பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு இந்த அடிக்கனமான பாத்திரத்தில் வச்சு நீங்கள் வறுத்தீங்கன்னா சீக்கிரத்தில் வந்து அது வந்து கரிஞ்சு போகாது. பார்த்துக்கோங்க, அதனால் மண் சட்டி இருந்தால் கூட மண் சட்டியில் போட்டு வருங்க. அதில் வந்து அந்த ஹீட் வந்து சீராக இருக்கும், அதனால் சீக்கிரத்தில் அடி பிடிக்காது, நல்லா நின்று வேகும், உள்ளே வர நல்லா அந்த மாவு வேகும். பார்த்துக்கோங்க, அதே போல் நீங்களும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு இது போல் நான் அந்த மண் சட்டியில் போட்டு நல்லா சூடு பண்ணிட்டேன். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்தால் போதும். அது நீங்கள் சூடு பண்ண கிளறி விடும்போதே அந்த அரிசியோட வாசனை நமக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். பார்த்துக்கோங்க, நான் வந்து இப்போ எனக்கு நல்லா வறுத்து வந்துட்டு இப்போ இதை வந்து நான் இன்னொரு பாத்திரத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். கரிஞ்சிடாமல் அப்பப்போ கிளறி விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அப்படி விட்டுட்டால் கூட கீழே கிளறி பிடிச்சிரும். இப்போ நான் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். இந்த சுட்டப்பத்துக்கு தேவை வந்து இந்த மாவுக்கு தேவையான அளவு வந்து உப்பு நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் எல்லாம் போடுங்க போதும். அதுக்கப்புறம் நான் ஒரு அரை முறி தேங்காய் எடுத்து திருவி வச்சுருக்கேன். பார்த்துக்கோங்க, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான தேங்காவாக இருந்தால் நல்லாயிருக்கும். அது வந்து ஏன்னா அந்த தேங்காயில் உள்ள தண்ணியுமே நம்ம அந்த இதில் மாவில் மிக்ஸ் பண்ண அதில் இறங்கும். அதுவே நம்ம தண்ணி ஊற்றாமல் பிசைஞ்சால் எவ்வளோ பிடிக்க முடியுமோ அந்தளவுக்கு வரும். பார்த்துக்கோங்க, அதனால் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காவை எடுத்து அரை முறி தேங்காய் திருவி எடுத்து இதில் போட்டுக்கோங்க. இதில் நம்ம என்னெல்லாம் போட்டுக்கோன்னா அரிசி மாவு, உப்பு, தேங்காய், இவ்வளோ தான். அந்த 3 இன்க்ரீடியண்ட்டை வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து அந்த அப்பம் செய்ய போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா விரசி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்களேன், நான் தண்ணியே ஊற்றாமல் தேங்காய் வச்சு விரசினதுலேயே எனக்கு அந்த இது வந்து பிடி வருது. அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி தொளிச்சு தான் பிசையணும், ஊற்றி பிசைஞ்சிடாதீங்க. தேவைக்கு தொளிச்சு பிசைஞ்சி எடுங்க. நம்ம நல்லா எல்லா பக்கமும் இந்த தண்ணி பட்டு மாவு நல்லா திரண்டு வர்ற அளவுக்கு நம்ம பிடிச்சோன்னா அது சூப்பராக இருக்கும். நீங்கள் சட்டியில் மாவு வறுத்து போட்டிருக்கிறதுனால அந்த தேங்காய் வாசனை, அந்த மாவு வாசனைலாம் நம்ம பிசையும் போதே அவ்வளோ மனமாக இருக்கும். பார்த்துக்கோங்க, இது ஈவினிங் ரெசிபி. பிள்ளைங்க ஸ்கூலுக்கெலாம் போயிட்டு வந்தாங்கன்னா நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா நல்லாயிருக்கும். ஒரு காப்பியும் போட்டு வச்சு கொடுங்க. பிள்ளைங்க வந்தோன்னா அவங்க பாட்டில் எடுத்து வச்சுட்டு டிவி ஏதாவது பார்த்துட்டு கொஞ்சம் அப்படி சின்னவங்க இல்லை பெரியவங்க வர நல்லா சாப்பிடுவாங்க. இது பிடிக்கும் எல்லாருக்குமே. இப்போ நான் நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துகிட்டு இதை வந்து தட்டையாட்டு ரவுண்டாக வந்து நான் வந்து தட்டி வச்சுக்கிறேன். கொஞ்சம் இருக்கிற மாவெல்லாம் தட்டி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம அப்பப்போ சட்டியில் போட்டு எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு எண்ணெய் எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து சட்டி சூட்டில் தான் சுட்டு எடுக்க போகிறோம். பார்த்துக்கோங்க, அதனால் நீங்கள் வந்து ஒரு அதை அந்த மண் சட்டி முந்திலாம் அம்மா சொல்லுவாங்க, இது வந்து நாங்கள் வந்து மண் சட்டி மூடியில் நாங்கள் வச்சு சுட்டு திம்போமான்னு சொல்லுவாங்க. அது அந்த மாதிரி அது சுட்டு சாப்பிட்றதுனால தான் இதுக்கு பேர் சுட்டப்பம். பார்த்துக்கோங்க, நான் அதே மாதிரி நான் அந்த மாவு எந்த பாத்திரத்தில் வறுத்தேனோ அந்த மண் சட்டிலேயே தான் இதை சுட்டு எடுக்க போகிறேன். பார்த்துக்கோங்க, அது இதை இப்படி ரவுண்டாக பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வருதோ எப்படினாலும் அது உடச்சி தான் சாப்பிட போகிறோம். அதனால் இப்படி தான் வரணும் அப்படி தான் வரணும்னு இல்லை. எனக்கு நம்ம வந்து எந்த அளவுக்கு பிடிச்சி இது பண்ணுறோம். ஆனால் மாவு வந்து நல்லா வச்சு தட்டிடாதீங்க, வேகாது. அதனால் கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் நல்லா தட்டையாகவே தட்டிக்கோங்க. இப்படி இந்த சட்டி நல்லா சூடானதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து இப்படி வச்சு இந்த அப்பத்தை வந்து அதில் எடுத்து வச்சுருங்க. இது வந்து நல்லா
சிம்மில் தான் இருக்கணும் தீ. அந்த மெதுவான சூடு அந்த சீரான வெப்பத்திலேயே வந்து இந்த சப்பம் வந்து நல்லா வெந்து வரும். நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் பார்த்துக்கோங்க. எண்ணெயில் பொரிச்ச மாதிரி நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். உடச்சாலே அப்படி கிறிஸ்பியாக இருந்த மாதிரி இருக்கும். ஆயில் எதுவுமே நம்ம செய்யாமல் செஞ்சு கொடுக்குறது பார்த்துக்கோங்க. திகட்டவும் செய்யாது, நல்லாயிருக்கும், நல்லா மணமாக இருக்கும். பாருங்களேன், அப்பப்போ இப்படி நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு ஒரு நல்லா வெந்துட்டுனா ப்ரௌன் கலரில் வரும். நீங்கள் தொட்டு அமுக்கி பார்த்தாலே அது வந்து வெந்த மாதிரி உள்ளெல்லாம் வந்து பச்சையாக இல்லாமல் நல்லா வெந்து வர அளவுக்கு நல்லா நம்ம தீயை வந்து நல்லா சிம்மில் வச்சே நம்ம வேக வச்சு எடுக்கணும். அப்போ வந்து இது வந்து சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க சாப்பிட்றதுக்கு. நீங்கள் வந்து இதை வந்து செஞ்சு பாருங்கள். ஈஸியான வேலை தான். நம்ம வந்து நிறைய ரொம்ப நேரம் இருக்கும், அந்த ப்ராசஸிங் இருக்குது அப்படிலாம் கிடையாது. அரிசியை ஊற வச்சோம், காய வச்சு திரித்து எடுத்துகிட்டு தேங்காயும் உப்பும் தெளித்து எடுத்து பிசைஞ்சு எடுத்து இது பண்ணி தான் பாருங்கள். எனக்கு இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வர்ற அளவுக்கு இந்த அப்பத்தை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. நான் மீதி திரட்டி வச்சுருக்கிற எல்லா அப்பத்தையுமே போட்டு இதில் போட்டு இப்போ சுட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த சுட்ட அப்பம் வந்து இது வந்து அம்மா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இது நல்லாயிருக்கும், சும்மா சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். கொஞ்சம் செஞ்சு வச்சுட்டோன்னா அப்பப்போ பிள்ளைங்க எடுத்து சாப்பிடுவாங்க, நல்லா தான் இருக்கும். ஆனால் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்றத விட அந்த சூட்டோடு அந்த ஆவி பறக்க நம்ம சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். இது நீங்களும் வீட்டில் இது போல் செஞ்சு பாருங்கள். கொஞ்சோண்டு இன்க்ரீடியண்ட் வச்சு செய்யக்கூடிய அப்பந்தான் இது. இது வந்து ஹெல்த்து தான். நம்ம பச்சரிசியில் தான் செஞ்சுருக்கோம், தேங்காய் போட்டிருக்கோம், இனிப்பு எதுவுமே சேர்க்காம தான் செஞ்சுருக்கோம். இது ஆனாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். டீ காஃபி கூடலாம் வச்சு குடிக்கும்போது சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இதனுடைய டேஸ்ட்டோட இது எப்படி இருந்துங்கிற ஃபீட்பேக்கெல்லாம் நீங்கள் வந்து எனக்கு மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.